காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உலகின் மிகப்பெரிய தனியார் வங்கி, அதாவது ராட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேயர் ஆம்செல்ஃப் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு யூத மதத்தினுடைய குருவாக, தலைவராக வர வேண்டியவர். காலம் அவரை உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தனியார் வங்கியை துவங்க வைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாமெல்லாம் பத்திரிகையில் செய்தியில் பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் உலக வங்கியில் இவ்வளவு கோடி கடன் வாங்கியிருக்கு, அதற்கு இவ்வளோ வட்டி இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி உலக வங்கிகிட்ட இன்றைக்கி நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் உலக வங்கிக்கு இணையாக, போட்டியாக ஒரு அரசாங்கத்தை காட்டிலும் ஒரு தனியார் வங்கி செயல்பட்டிருக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வங்கியில் நீங்களோ நானோ போய் கடன் வாங்க முடியாதுங்க. அரசாங்கங்கள் மட்டும்தான் கடன் வாங்க முடியும். அதுவும் குறிப்பாக மாநிலங்கள் கூட கடன் வாங்க முடியாது, நாடுகள் தான் போய் கடன் வாங்க முடியும். அப்படி நாட்டுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு தனியார் வங்கி செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதில் ராட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள் பக்கத்தில் உள்ள வீடுகளை விட தன்னுடைய வீடு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகப்பு நிறத்தில் அவங்க வர்ணம் தீட்டி இருக்கிறாங்க. அதைத்தான் அந்த ராட் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷெல்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர். அந்த குடும்ப பெயரை இதையும் ஒன்று சேர்த்து அவர் அதை ஆரம்பிக்கிறார். அவங்க உலகம் முழுக்க கிளைகளை பரப்புகிறாங்க. எப்படி இந்த மாதிரி தனியார் வங்கி வெற்றிகரமாக இயங்க முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்கள் தான். நெப்போலியனால் மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்த வங்கி என்று வரலாற்றிலே வர்ணிக்கப்படுகிறது இந்த வங்கி. நெப்போலியனுக்கு எதிராக செயல்பட்ட ஐரோப்பிய நாடுகள் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார உதவியை செய்த ஒரு வங்கி இந்த வங்கி தான். நெப்போலியனுக்கும் இவங்க தான் பணம் கொடுத்தார்கள் என்ற ஒரு சர்ச்சையும் உண்டு. எப்படி இவங்க உருவானாங்க அப்படிங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மிகப்பெரிய நிதியை ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு போகணுன்னு அவங்க விரும்புகிறாங்க. உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே அது தேவை ஏற்படுது. அப்போ வெற்றிகரமாக பணத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா வழிப்பறி, கொள்ளை, பல நாடுகளினுடைய தாக்குதல், அச்சுறுத்தல், இராணுவம் அப்படின்னு பல காரணங்களால் பணத்தை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நேரடியாக ஃபிசிக்கலாக கொண்டு போக முடியல அந்த காலத்தில். இன்றைக்காவது நமக்கு இணைய வழியில் நம்ம பணத்தை பரிமாறிக்கலாம். ஆனால் அன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லை. அப்போது அதை ஏற்றுக்கொண்ட ஒரு நிறுவனம் தான் இவருடைய நிறுவனம். அதை வெற்றிகரமாக ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சென்று அந்த அரசர்கள், இளவரசர்களை சந்தித்து அந்த பணத்தை கொடுத்து வேறு ஒரு நாட்டினுடைய பணத்தை மாற்றி வருகிற பணியை அவங்க செஞ்சாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லா நாட்டினுடைய அரசர்களோடும் நேரடி தொடர்பு அவங்களுக்கு இருந்தது. எல்லா மன்னர்களோடும் நேரடி தொடர்பு இருந்தது. ஏற்கனவே பணத்தை கொடுத்து இருக்கிற அந்த பணியை யாரும் செய்ய முடியாத பணத்தை அது செஞ்சதுனால அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நிறைய வருமானம் அவங்களுக்கு கிடைத்தது. அதை வைத்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வங்கி தான் இந்த வங்கி. உலகத்தில் நடந்த எல்லா போர்களையும் இந்த வங்கிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் இவர் இடம்பெறவில்லை என்றாலும் கூட அகில உலகில் நடைபெற்ற அனைத்து சர்வதேச அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார உயர்வுகள் எல்லாவற்றிற்கும் இந்த வங்கி மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். 2 நாடுகளுக்கு நடையில் போர் நடக்கு அப்படின்னா 2 நாடுகளுக்குமே அவங்க பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி அந்த போரின் மூலமாகத்தான் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தனியார் வங்கியின் மீது பல விமர்சனங்களும் உண்டு. அதாவது எங்கு மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு திருப்பி பணத்தை செலுத்த வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் இந்த வங்கி சேவையை செய்ததன் மூலம் பல நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மண்ணினுடைய மக்களுக்கான கிடைக்க வேண்டிய உரிமைகள் இந்த வங்கியினுடைய செயல்பாட்டால் கிடைக்காமல் போய்விட்டது என்ற ஆதங்கம் உலக அளவில் உண்டு. இன்றைக்கி 1950க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த யூத இனத்துக்கு தங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை நீங்கள் பார்க்கலாம்.
அந்த இஸ்ரேல் என்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகம் இந்த வங்கியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை வழங்கி அவர்களை மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர்களாக, மிகப்பெரிய ஒரு ஆய்வியல் அறிஞர்களாக அந்த இனத்தை மிகவும் வலிமைப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு வந்து இந்த தனியார் வங்கிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு மொத்தம் 5 பசங்க. 5 பேருக்குமே அந்த சொத்தை சமமாக அவர் வந்து பிரித்து கொடுக்குறாரு. அதன் பிறகு அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேருடைய பொருளாதார நிலை சரிவை சந்தித்து போகிறது. அந்த தோல்வியினால் அந்த வங்கி செயல்படாமல் போகிறது. அதில் கிடைத்த சொற்ப லாபத்தை வைத்து கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தில், அது மட்டும் இல்லாமல் சுரங்கம் போன்ற தொழில்களில், காப்பீட்டில் அவங்க முதலீடு பண்ணி பெயரளவில் இன்றைக்கி வந்து அந்த வங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றி போட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது இந்த ராட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேயர் ஆம்செல்ஃப் அவருடைய இந்த தனியார் வங்கி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.